இசை தமிழ் என்ற மூன்றிலும் மிகபரம் இரண்டிலும் உழவர்கள் வாழ்விலும் இசை நாடகம் தமிழ் மூன்றிலும் இசை நாடகம் தமிழ் மூன்றிலும் மிகபரம் இரண்டிலும் உழவர்கள் வாழ்ந்திடும் திருநாவிலும் அமரர் உலகிலும் குருநாதா எனையாளும் குமரா தேவா குரவர் மனம் பல்பவா குறிஞ்சி நாடா திருவாளா சிவசக்தி மைந்தா ஒரு நாள் மரபதார் உண்மை என்பில் புலிவீசி களியாட்டம் ஆடும் தோழா பெருவாழ்வு தந்தருளும் மீசா நீசா வள்ளியினை கண்பாறை தணிகை வாசா கற்றவரிடத்திலும் என்னை மகளாய் பெற்றவரிடத்திலும் நான் பேரு புகழும் எடுப்பதற்கு காரணமாயிருந்த அந்த பாலமுருகனை பணிந்துவிட்டு பின்பு நாம் பணியை தொடரலாம். மலையாண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா அழகான பழனி மலையாண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா பள்ளிமகில் நாதனே பாவடி வேலனே பள்ளிமகில் நாதனே பாவடி வேலனே வர வேண்டும் மகிழ் மீது முருகையனே முருகா அழகான பழனி மலையாண்டவா அனுதினமும் பாட வந்தேன் வேலவா வெள்ளை திருநெறி வெற்றி வடிவில் உள்ளத்தில் தோன்றுமே வெள்ளி மகிழேறி வேலன் வருவதை நெஞ்சம் காணுமே வெள்ளை திருநீரும் வெற்றி வடிவேலின் உள்ளத்தில் தோன்றுமே வெள்ளி மகிழேறி வேலன் வருவதை நெஞ்சம் காணுமே எனையாளும் ஆண்டவனே எழில் வேலவா ஆண்டவனே எழில் வேலவா எழிலேனும் உன்னை பாட அருள்வாயா முருகா அழகான பழனி மலையாண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா நல்லதெல்லாம் இனி நாடி பெருகிட நல்லருள் செய்வாய் தீயதெல்லாம் முடக்கீர்த்து கருகிட திருவருள் புரிவாய் நல்லதெல்லாம் இனி நாடி பெருகிட நல்லருள் செய்வாய் தீயதெல்லாம் முடக்கீர்த்து கருகிட திருவருள் புரிவாய் உனையன்றி வேறில்லை தெய்வம் கந்தையா வேறில்லை தெய்வம் கந்தையா உலகாளும் ஆண்டவனே நீதானையா முருகா முருகா அழகான பழனி மலையாண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா பள்ளிமகில் நாதனே பாவடி வேலனே பள்ளிமகில் நாதனே பாவடி வேலனே வர வேண்டும் மகிழ் மீது முருகையனே முருகா முருகா
முருகா முருகா. நன்றி 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 கடந்த வணக்கம். அந்த கந்தனை பணிந்து காரியத்தை துவங்கினாலும் காவிய கதாநாயகி அந்த கந்தனின் தாயவளை தூயவளை இச்செய்யவள் பாடி பதம் பெற வேண்டும். எப்படி தெரியுமா? பொன்னாக்கு செல்வமாரி தேவி எங்க நாத்தா எங்க தேவையெல்லாம் தேடி வந்து தீத்தா. கையினை பார்த்தா கோயிலினை பார்த்தா பூவெடுத்து போட்டா பொன்னழ பார்த்தா பொன்னழ பார்த்தா பொன்னழ பார்த்தா. மாறி முத்து மாறி எங்க மண்ணெல்லாம் பொன்னாக்கும் செல்வமாரி. மாறி முத்து மாறி எங்க மண்ணெல்லாம் பொன்னாக்கும் செல்வமாரி. மாசத்துல 3 நாள் இங்கே மழை பொழியுது. மாரியம்மன் அருள் ஆலைகள்லாம் இங்கே நடக்குது. மாசத்துல 3 நாள் இங்கே மழை பொழியுது. மாரியம்மன் அருள் ஆலைகள்லாம் இங்கே நடக்குது. பானைகள மஞ்சள் கட்டி பொங்க வச்சோம் நாங்க. மாசத்துக்கு பக்கத்துக்கு இங்கே பங்கு வச்சோம் நாங்க. நம்பி இருக்கிற மனசு நம்பி இருக்கிற முசிறி பெருகி வைத்து தாகி நீ பாச வைத்த மகமாகி. தாய்மையினை பார்த்தா கோயிலினை பார்த்தா பூவெடுத்து போட்டா பொன்னழ பார்த்தா பொன்னழ பார்த்தா பொன்னழ பார்த்தா. மாறி முத்து மாறி எங்க மண்ணெல்லாம் பொன்னாக்கும் செல்வமாரி. தேவி இங்கலாத்தா தேவி எங்க நாத்தா தேவையெல்லாம் தேடி வந்து தீர்ப்பா. தாய்மையினை பார்த்தா கோயிலினை பார்த்தா பூவெடுத்து போட்டா பொன்னழ பார்த்தா பொன்னழ பார்த்தா பொன்னழ பார்த்தா. மாறி முத்து மாறி எங்க மண்ணெல்லாம் பொன்னாக்கும் செல்வமாரி. எங்க மண்ணெல்லாம் பொன்னாக்கும் செல்வமாரி. எங்க மண்ணெல்லாம் பொன்னாக்கும் செல்வமாரி. குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல். நல்லா சத்தமா கை தட்டலாமே, ஒன்றும் தப்பு இல்லையே. கை தட்டோமா வேணாமா அப்படின்னு கை தட்டோமா வேணாமா அப்படின்னு ரொம்ப யோசனையில உட்கார்ந்துருக்க மாதிரியே தெரியுது எல்லாரும். என் பெண்கள்லாம் என்ன ஏதாவது ஊர் கட்டுப்பாடு இருக்கிற பெண்களுக்காக மட்டும்தான் இந்த நாடகம். வேற யாருக்கு என்ன காரணம்? என்ன காரணம் அப்படின்னா, எவ்வளவு தொலைவுல எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் சரி இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லாரும் எப்படியாவது ஒரு வகையில போய் பார்த்துட்டு வந்துருவீங்க இல்லையா? எவ்வளவு தூரம் நடந்தாலும். ஆனா பெண்கள் அப்படி போக முடியுமா? ஊரை விட்டு ஊரு போனாலே அப்படி என்ன ஊரு விட்டு ஊரு போய் ஒரு நிகழ்ச்சியை பார்க்கணுமா அப்படின்னு ஆம்பளைங்க நம்ம நீங்களாம் கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்களா? அப்ப என்ன பண்ணுவாங்க, நம்ம ஊர்ல ஒரு திருவிழான்னு வைக்கும் பொழுது ஒரு நிகழ்ச்சி ஏதாவது ஒண்ணு வைக்கலாம்ப்பா அப்படிங்கும் போது பெரியவங்க எல்லாம் என்ன பேசுவாங்க, நாடகத்தை வைங்கப்பா, நம்ம பெண்கள்லாம் உட்கார்ந்து நாடகத்தை பார்க்கட்டும் அப்படின்னு. யாருக்காக நாடகம் வைப்பாங்க? பெண்களுக்காக மட்டும்தான் அந்த நாடகம். அதனால நீங்களும் நல்லா கைத்தட்டி ரசிக்கலாம். ஒண்ணும் தப்பே கிடையாது. இதெல்லாம் ஏன் தெரியுமா பெண்களை நான் அதிகமா கைத்தட்டுங்க அப்படின்னு சொல்றேன்? அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. ஒண்ணு, பொதுவா நீங்க எல்லாருமே கைத்தட்டுறதுல 2 நன்மை இருக்கு. ஒண்ணு என்ன அப்படின்னா, நீங்க எல்லாம் பாடல்கள்லாம் முடிஞ்சோன்னே கை தட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆஹா நம்மளே தான் பாராட்டி கை தட்டுறாங்க போல இருக்கு அப்படின்னு நாங்க நினைச்சுக்கிட்டு கொஞ்சம் உற்சாகமா தொழில் பண்ணுவோம். அதுவே இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 2 கைகளையும் சேர்த்து இப்படி தட்டும் பொழுது உடம்புக்கு ரத்த ஓட்டம் சீரா போகும்.
அப்படிங்கிற அறிவியல் ரீதியா உள்ளக்கூடிய விஷயம். அதனாலதான் இந்த திருவிழா காலங்கள்ல கோவில்கள்ல முளைப்பாரின்னு ஒண்ணு போடுவாங்க. நம்ம ஊர்ல கன்னி பெண்கள் தான் இந்த முளைப்பாரியை போடணும். ஏன் இந்த கன்னி பெண்கள் முளைப்பாரி போடணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதை நான் சொல்றேன். இந்த முளைப்பாரி வளர்க்கறதுக்குன்னு கோவில்ல வச்சு வளர்த்தீங்களா இல்ல எப்படிதான்? கோவில்ல தானே வச்சு வளர்த்தீங்க இல்ல? இப்ப வந்து ரொம்ப வழக்கம்லாம் மாறிடுச்சு. எல்லாம் அவங்க வீட்டிலே முளைப்பாரியை வளர்த்து கடைசி நாள் அன்னைக்கு கோயிலில் கொண்டாந்து வச்சு முளைப்பாரி கொட்டுறாங்க. அப்படிலாம் செய்யக்கூடாது. முளைப்பாரி வளர்க்குறது ரொம்ப சுத்தமாக இருக்கணும். ஆமாம், எந்த விதமான தீட்டு இருக்கக்கூடாது. ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும். கோவிலில் தான் வச்சு அதை வளர்க்கணும். கன்னி பெண்கள் தான் அதை வளர்க்கணும். மொத்தம் 7 தினங்கள் முளைப்பாரி வளர்க்கணும். 7 தினங்கள் முளைப்பாரி வளரும் போதெல்லாம் ஒவ்வொரு நாளைக்கு வந்து முளைப்பாரியை ஆத்தா வாசல் எடுத்து வச்சு நம்மளாம் சேர்ந்து என்ன பண்ணுவோம்? ரொம்ப கஷ்டம். என்ன பண்ணுவான்? கும்மி கொட்டும். கும்மி கொட்டுனீல இல்லையாத்த? சோறு தின்னியல இல்லையாத்த? ஏத்தா சோறு தின்னியலா இல்ல திங்காம வந்து உட்கார்ந்துருக்கிறீங்களா? கோவமா வருதுங்கிறியா? ஆத்தா நீ சொல்லுத்தா. எங்க அப்பா மட்டும்தான் வந்ததுல இருந்து கரகமா. அப்ப வாயை திறந்து சொல்லணும்னா முளைப்பாரி வளர்த்தீங்களான்னா மண்டே ஆட்டுறீங்க. முளைப்பாரியில கரகம் வளர்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? இப்போ முளைப்பாரி வளர்க்குறதுக்குன்னு ஒரு முறை இருக்கு இல்லையா? என்ன அப்போ இதுக்கும் கும்மி அடிப்போம்ல, எடுத்து வச்சு கும்மியை போட்டுவோம்ல. என்ன பண்ணுவான்? கும்மி கொட்டுவோம். தன்னன நானின தன்னன நானின தன்னன நானின தன்னானே ஆத்தா வரத பாருங்கடி, அவ அசஞ்சு வரத பாருங்கடி. தன்னன நானின தன்னானே தன தந்தன நானின தன்னானே. நம்ம முளைப்பாரி கொட்ட அந்த ஆள் மாதிரி இருந்துரும். அதுக்குன்னு பாடுறதுக்கு ஆள் இருக்கு, வேண்டாம். ஆமா, அதனால இப்படி எல்லாம் சுத்தி வேற நின்று கும்மி கொட்டுவோம். ஏன் இத கன்னி பெண்கள் இந்த முளைப்பாரி வளர்த்து ஏன் கன்னி பெண்களை 7 தினங்கள் கும்மி கொட்ட வைக்கிறாங்க? கல்யாணம் ஆகாத பெண்கள். ஏன்னா கன்னி பெண்கள்னா வயதுக்கு வந்த பெண்கள், அடுத்து திருமணம் ஆக போற பெண்கள். திருமணம் ஆக போற பெண்கள் உடல் ரீதியா வலிமை பெறணும் அப்படின்னா உடம்புக்கு ரத்த ஓட்டம் சீரா போகணும். அப்ப என்ன பண்ணணும்? இந்த 2 கைகளையும் சேர்த்து தட்டும் போது உடம்புக்கு ரத்த ஓட்டம் சீரா போகுங்கிறது அறிவியல் ரீதியா உள்ள விஷயம். இது அறிவியல் ரீதியா சொன்னா நம்ம யாரு கேட்க மாட்டோம் அப்படிங்கிறதுக்காகத்தான் முன்னோர்கள் அதை என்ன பண்ணாங்க அப்படின்னா அதை ஆன்மீக ரீதியா கொண்டு வந்தாங்க. அப்ப முளைப்பாரி வளர்த்து இந்த மாதிரி கரகம் வளர்த்து அதை ஆத்தா வாசல் நின்று சுத்தி வேற நின்று கும்மி அடிங்க அப்படின்னு கொண்டு வந்தாங்க அந்த வழக்கத்தை. அதனால தான் உங்க எல்லாரையும் சேர்ந்து நான் கைத்தட்ட சொன்னேன். சொன்னது தப்பா இருந்தா மன்னிச்சிருங்க. அப்ப கூட எந்த பெண்களும் கை தட்டுற மாதிரி தெரியலையே. எங்க அப்பா ஒரு ஆளு மட்டும் தான் தலையை ஆட்டிக்கிட்டு கையை தட்டிக்கிட்டு இருக்கு. ஆமா, அதான் பழங்காலத்து ஆளுங்கிறது. பத்தியெல்லாம் நாடகத்தை எப்படி ரசிக்கணுமோ அந்த மாதிரி ரசிக்கணும். பழைய ஆளுகளுக்கு தான் தெரியும் நாடகத்தை எப்படி ரசிக்கணும் அப்படின்னு. இந்த மாதிரி அன்பளிப்பெல்லாம் கொடுத்து உற்சாகப்படுத்துறதை விட ஒரு கலைஞர்களுக்கு மிகப்பெரிய உற்சாகப்படுத்தக்கூடிய விஷயம் அப்படின்னாலே 4 பேர் கை தட்டுறாங்க பார்த்தீங்களா, அதுதான் மிகப்பெரிய உற்சாகமே. ஆமா, அதனாலதான் கை தட்ட சொன்னேன். எனக்காக ஒரு தடவை அவங்களெல்லாம் கெஞ்சி கேட்டுக்கிறேன். இப்போ வந்து நான் சொன்னேங்கிறதுக்காக கை தட்டினீங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா பாடல்கள்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நானும் கிடையாது, அடுத்து இந்த இடத்துக்கு யார் வந்து நின்னா பாடினாலும் சரி, அவங்க பாடலெல்லாம் முடிஞ்சோடனே கொஞ்சம் கை தட்டினீங்கன்னா நல்லா இருக்கும். குறிஞ்சி, முல்லை, மருதம், நீந்தல், பாலை என்ற 5 வகையான நிலங்களிலே எனது நிலம் குறிஞ்சி நிலம். இந்த குறிஞ்சி நிலத்தை ஆண்டு வந்து கொண்டிருக்கிற நம்பி தலைவன் என்னுடைய தந்தை. தாயின் பேர் நங்கை மோகினி. என தந்தைக்கு 7 ஆண் குழந்தைகள் இருந்த போதிலும் ஒரு பெண் குழந்தைகளின் சின்னத மனசுக்குள்ள ஒரு ஏக்கம். அது உங்க அப்பாவுக்கு இல்லம்மா, வீட்டில் இருக்க எல்லா அப்பாவுக்குமே அந்த ஏக்கம் வரும். ஒரு பொம்பளை பிள்ளை இருந்துச்சுன்னா ஆம்பளை பிள்ளை வேணும்னு நினைப்பாங்க, ஆம்பளை பிள்ளை இருந்துச்சுன்னா பொம்பளை பிள்ளை வேணும்னு நினைப்பாங்க. ஏன்னா உலக இயல்பான விஷயம். அது மாதிரி தான் பிறந்தது 7 ஆண் குழந்தைகளா பிறந்த காரணத்தினால ஒரு பெண் குழந்தைகளின் ஏக்கப்பட்ட எங்க அப்பா முருகப்பெருமானை வணங்க முருகப்பெருமானுடைய அருளாளு பள்ளிக்கொடிகளுக்கு இடையில் கடந்து எடுத்து வளர்த்து இதனால வரைக்கும் எந்த குறையும் இல்லாம எங்க அப்பா என்னை வளர்த்துக்கிட்டு வர்றாரு. எந்த குறையும் இல்லாம வளர்த்த எங்க அப்பாவுக்கு உண்மையிலே உங்க அப்பாவை பாராட்டணும். உண்மையிலே எடுத்து வளர்த்த பிள்ளையே இப்படி வளர்த்திருக்காரு. பாராட்டணும்னா எதுக்கு இப்பெல்லாம் எங்க அப்பா வர்றதே கிடையாது, அதுக்காகவா? இல்ல வீட்டுல இருக்காருல்ல, இருக்காரு, இருந்துகிட்டு உங்களை இப்படி சிறப்பா வளர்த்திருக்காருல்ல, அது எடுத்து வளர்த்த பிள்ளையே இப்படி. பெத்து வளர்த்தா எப்படி வளர்த்திருப்பாரு? கண்டிப்பா பெத்து வளர்த்த பிள்ளையே அந்த காலத்துல வளர்க்கறதுக்கு கஷ்டப்படுறாங்க. அப்படி இருக்கும் போது எடுத்து வளர்த்த பிள்ளை இந்த அளவுக்கு வளர்த்திருக்காங்கன்னா அது மிகப்பெரிய விஷயம். உங்க அப்பா உங்களுக்கு கொடுத்து வச்சது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போயிருக்கீங்களா? வருஷம் போயிருவேன்ப்பா. அப்பா பாக்குறதுக்கு
பாக்குறதுக்கு ரொம்ப அம்சமா இருப்பாங்க. இன்னைக்கு முழுக்க நின்னு பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல. அவ்வளவு அழகா இருப்பாங்க. அவ்வளவு அழகா இருப்பாங்க. அந்த மீனாட்சி அம்மனே நம்ம ஊர்ல வந்து இறங்கி மார்க்கண்டம்பட்டில இறங்கி நிக்கிற மாதிரியே உங்களை பார்க்க இல்ல. அப்படியா? உண்மையில உண்மையா அப்படியா இருக்கிறேன்ப்பா. உண்மையா ரொம்ப நன்றிப்பா, ரொம்ப நன்றி. ஆமா, உங்களுடைய கண்ணுக்கெல்லாம் அப்படி தெரிஞ்சேன்னா அது இறைவனுடைய அருள் தான். இதெல்லாம் எந்த குறையும் இல்லாமல் வளர்த்த எங்க அப்பாவுக்கு நான் எந்த குறையும் வச்சிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தோட இன்னைக்கு காவலுக்கு வந்திருக்கேன். காவல் யாருக்காக? முருகப்பெருமானுக்காக காவல். முருகப்பெருமானுக்காக காவலுக்கு வந்தனா இந்த காவலுக்கு வர்றேன்னு சொன்னதுனால ஒரு சுயநலம், ஒரு பொதுநலம். சுயநலம் என்றால் நமக்காக ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு பேரு சுயநலம். அடுத்தவங்களுக்காக ஒரு விஷயத்தை செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு பேரு பொதுநலம். அப்பா சொன்னாரு அதுக்கான காவலுக்கு வந்திருக்கேன், அது பொதுநலம். சுயநலம் அப்படின்னா அப்பேற்பட்ட முருகப்பெருமான தான் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கேன், காதலிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமா, அவருக்கு அதனாலதான் காவலுக்கு வந்திருக்கேன். அப்ப அது சுயநலம் தானே. அப்பேற்பட்ட சுயநலமான முருகப்பெருமான் மீது காதல். எப்பேற்பட்ட காதல் அப்படின்னா தூதுவளையலை அரைச்சு தொண்டையில தான் நினைச்சு மாமன் கூட பேச போறேன் மணிக்கணக்கா. தூதுவளையலை அரைச்சு தொண்டையில தான் நினைச்சு மாமன் கூட பேச போறேன் மணிக்கணக்கா. தூண்டாமணி விளக்க தூண்டி விட்டு எரிய வச்சு முகத்தை பார்க்க போறேன் நாள் கணக்கா. அந்த இந்திர சந்திரனும் மாமே வந்த எந்திரிச்சு நிக்கணும். அந்த ரம்பைய ஊர்வசியும் மாமனுக்கு தொண்டுகள் செஞ்சிடணும். நான் காத்தாகி மூத்தாகி மாமனை தழுவி கட்டிக்கணும். உண்மையில தான் நினைச்சு அவன் கூட பேச போற மணிக்கணக்கா. நாள்தோறும் காத்திருந்தேன் நானே தவம் இருந்தேன் உனக்காகத்தான் மாமா, உனக்காகத்தான். நான் கூட மனசுக்குள்ள வளர்த்திருக்க உன்னை பார்க்கிறா, நானே உன்னை பார்க்கிறா. இத்தனை நினைப்பு என் மேல இருந்து எட்டி போகலாமோ? சுத்தர கண்ணில சிக்கினே என்ன சிறகிடலாமோ? இத்தனை நாள் இப்படி நான் எங்கோடு பொட்டு வச்சு பூமுடிக்கு நான் இருக்கிறேன். தூதுவளையலை அரைச்சு உண்மையில்தான் நினைச்சு மாமன் கூட பேச போறேன் மணிக்கணக்கா. நான் தூங்க போவதில் உன்னாலதா மாமா, உன்னாலதா. யார் பேச்சு கேட்டாலும் காதில் வைப்பதெல்லாம் சேருதான் முத்தமே சேருதான். முத்தனுக்கு இருக்கு முத்தமும் வெளியே முறையிடலாமோ? கட்டிக்கு முன்னே கட்டுப்பாடின்றி ஒட்டிக்கொள்ளலாமோ? முத்தமிட்டா மோசம் என்ன உண்டாகும்? நான் சத்தமிட்டா ஓடினமை என்னாகும்? தூதுவளையலை அரைச்சு உண்மையில தான் நினைச்சு மாமன் கூட பேச போறேன் மணிக்கணக்கா. தூண்டாமணி விளக்க தூண்டி விட்டு எரிய வச்சு முகத்தை பார்க்க போறேன் நாள் கணக்கா. அந்த இந்திர சந்திரனும் மாமே வந்த எந்திரிச்சு நிக்கணும். மாமனுக்கு தொண்டுகள் செய்திடணும். நான் காத்தாகி மூத்தாகி மாமனை தழுவி கட்டிக்கணும். அரைச்சு தொண்டையில்தான் நினைச்சு மாமன் கூட பேச போறேன் மணிக்கணக்கா. அப்படிலாம் அந்த முருகப்பெருமானுக்குள்ளே அத்தனை தெய்வங்களையும் அடக்கி ஒரே தெய்வம் முருகப்பெருமான். ஏன்னா மூ என்றால் முகுந்தன், ரூ என்றால் ருத்ரன், க என்றால் கமலாச்சரன். பாருங்க, முருகா அப்படிங்கிற 3 எழுத்துக்குள்ளே மும்மூர்த்திகளும் அடக்கமா, மும்மூர்த்திகளுக்குள்ளே முப்பெரும் தேவிகளும் அடக்கமா, மும்மூர்த்திகளும் முப்பெரும் தேவிகளும் இருக்கக்கூடிய இடத்திலே 30 முக்கோடி தேவர்களும் இருப்பார்கள் என்பது ஐதீகம். பாருங்க, முருகான்ற வார்த்தைக்குள்ள அத்தனை தெய்வங்களையும் முருகப்பெருமான் அடக்கிட்ட. முருகனுடைய ஆலயத்துக்கு போனாதான்
நம்ம முருகா அப்படிங்கன்னு சொல்லணும்னு அவசியமே கிடையாது. எந்த ஆலயத்துக்கு போனாலும் முருகனுடைய நாமத்தை சொல்லலாம். ஆத்தா சமயபுரத்து மாரியம்மன் கோவில்ல போய் நின்று கூட முருகான்ற வார்த்தையை சொல்லலாம். ஏன்னா அதுவும் அம்பாளுக்கு உண்டான வார்த்தை தான். ஏன்னா எல்லா தெய்வம் ஒவ்வொரு கோவிலுக்கெல்லாம் போறோம்லப்பா, சிவனுடைய கோவிலுக்கு போறோம் அப்படின்னா அந்த சிவனுடைய கோவில்ல என்ன எழுதியிருக்கோம்? சிவசிவான்னு எழுதியிருக்கும். அதுவே பெருமானுடைய ஆலயத்துக்கு போனோம் அப்படின்னா என்ன எழுதியிருக்கும்? ஓம் நமோ நாராயணன் எழுதியிருக்கும். அதுவே அம்பாளுடைய ஆலயத்துக்கு போனோம் அப்படின்னா என்ன எழுதியிருக்கும்? ஓம் சக்தி பராசக்தி அப்படின்ற வார்த்தை எழுதியிருக்கும். ஆனால் முருகப்பெருமானுடைய ஆலயத்துக்கு போனோம் அப்படின்னா என்ன எழுதியிருக்கும்? சரவணபவ யாம் இருக்க பயமேன்னு எழுதியிருக்கும். அப்பேற்பட்ட அந்த முருகப்பெருமானுக்காக இந்த இடத்துல காத்துக்கிட்டு இருக்கேன். அது எப்படியெல்லாம் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கறத உங்ககிட்ட சொல்றேன். புத்தி பச்ச மல்லிகை மொட்டு பூத்திருச்சு வெக்கத்தை விட்டு, பொத்தி பச்ச மல்லிகை மொட்டு பூத்திருச்சு வெக்கத்தை விட்டு, பேசி பேசி ராசிகானதே மாமி பேரை சொல்லி சொல்லி நாளானதே ரொம்ப நாளானதே. புத்தி பச்ச மல்லிகை பூத்திருச்சு வெக்கத்தை விட்டு, புத்தி பச்ச மல்லிகை பூத்திருச்சு வெக்கத்தை விட்டு, பேசி பேசி ராசியானதே மாமி பேரை சொல்லி சொல்லி ஆளானதே நாளானதே. பொத்தி பச்ச மல்லிகை மொட்டு பூத்திருச்சு வெக்கத்தை விட்டு. சொல்லி இருக்கு சொல்லி இருக்கு சாயங்காலமா நேரமா சாயங்காலமா நேரமா பாய் போடு புத்திருச்சு வெக்கத்தை விட்டு. மஞ்ச பூச்ச மஞ்ச பூச்ச மறைஞ்சு பார்க்கவா கொஞ்சம் மறைஞ்சு பார்க்கவா புத்திருச்சு வெக்கத்தை விட்டு, புத்திருச்சு வெக்கத்தை விட்டு. மாமி பேரை சொல்லி சொல்லி நாளானதே ரொம்ப நாளானதே நாளானதே ரொம்ப நாளானதே. அப்படிலாம் அந்த முருகப்பெருமான் மீது காதல். நன்றி நன்றி நன்றிகிறத வணக்கம். ஏதா பெண்கள்லாம் உண்மையிலே ரசிச்சு தான் கை தட்டினீங்களா இல்லை நான் சொன்னேங்கிறதுக்காக பாவம் உட்காந்து கை தட்டிக்கிட்டு இருக்கீங்க? அம்மா வள்ளிநாயகம் ஒன்னு ரசிச்சு கை தட்டுற விதம்னு ஒண்ணு இருக்கு. சரி. இன்னொன்னு என்னன்னா போதும் போதும் நீ பாடினது பேசுனதெல்லாம் போதும் அப்படின்னு நல்ல விதமா கையை தட்டி உள்ள அனுப்பி வைக்கிற வேலைன்னு இருக்கு. உண்மையிலே ரசிச்சு தான் தட்டிவாங்க. அதனால தான் கேட்டேன். ரசிச்சு தான தட்டினீங்க?
ரசிச்சுதான் கை தண்ணீங்களாத்தா? அந்த எங்க அம்மாத்தா சொல்லிருச்சு, போதும் அது போதும். நன்றி அம்மாத்தா. அம்மா இப்படியெல்லாம் நான் முருகப்பெருமானுக்காக இந்த இடத்துல காத்துக்கிட்டு இருக்கேன். வேண்டியதெல்லாம் தரக்கூடியவன் முருகப்பெருமான். எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாத ஒரு குணம் உண்டு முருகப்பெருமானுக்கு. பக்தர்கள் எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடியவன் முருகப்பெருமான். ஒரு தாய் தந்தையருக்கு வெகு நாட்களாக குழந்தை இல்லை, வெகு ஆண்டுகளாக குழந்தை இல்லாமல் குழந்தை பிறகுது. பிறந்த குழந்தை ஆண் குழந்தை. 1 வயதாகுது, 2 வயதாகுது, 3 வயதாகுது, 4 வயதாகுது. 5 வயதை எட்டிய போதிலும் இந்த குழந்தைக்கு வாய் திறந்து பேச்சு வரல. பொதுவாகவே ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னாலே, ஒரு வயசானாலே நம்ம எல்லாம் வீட்டுல இருக்கிற பெரியவங்களும் என்ன நினைப்போம்? பொதுவாகவே தாய்மார்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். எப்போ நம்ம புள்ள வாய் திறந்து நம்மளைய அம்மானு கூப்பிடும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா நம்ம காத்துக்கிட்டு இருப்போம் நம்ம புள்ள இல்லையா? அந்த மழலை பேச்சுல அம்மா அப்பா தாத்தா பாட்டின்னு சொல்லும் போது எவ்வளவு அழகா இருக்கும் கேட்கறதுக்கு. என்ன சொன்னாங்க? குழலினது யாழ் இனது என்பதோர் தன் மக்கள் தன் மழலை சொல் கேளாதோர் அப்படின்னு ஏன் சும்மாவா சொல்லி வச்சாரு வள்ளுவர்? சரிங்களா? குழல் இனிது யாழ் இனிது இதெல்லாம் ரொம்ப இனிமையான இசைன்னு சொல்றவங்க மழலினுடைய பேச்சை கேட்காதவங்களாத்தாலதான் அப்படி சொல்ல முடியுமா? மழலை பேச்சை கேட்டா மத்தது எதுவுமே இனிமை இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட அந்த இனிமையான குரல்ல இருந்து எப்பொழுதுடா நம்ம குழந்தை அம்மா அப்பான்னு சொல்லணும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. எத்தனையோ கோவில்களுக்கு போறாங்க, எல்லா தெய்வத்தை வணங்குறாங்க, சொன்ன எல்லா விரதமும் இருக்கிறாங்க. எந்த விரதமும் எந்த தெய்வமும் பலன் கொடுக்கல. 5 வயசாயும் குழந்தை பேசவே இல்லை. அப்பதான் ஒரு பெரியவர் சொன்னாரா, எப்பா எல்லா கோவிலுக்கு போனா எல்லா தெய்வத்தை வணங்குன, திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய முருகப்பெருமானை போய் வணங்குனியா அப்படின்னு கேக்குறேன். ஐயா எல்லா கோவிலுக்கும் போயாச்சு, எல்லா தெய்வத்தையும் வணங்கியாச்சு, எந்த தெய்வமும் எங்களுக்கு கை கொடுக்கல. திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய முருகப்பெருமானா எங்களுக்கு ஒரு நல்லது செஞ்சுட்டு போறாரு அப்படின்னு அந்த பெத்தவங்க சொல்ல. அப்பதான் அந்த பெரியவர் சொன்னாராப்பா, எப்பேற்பட்ட பாவத்தை செய்தவன் அருணகிரி. அருணகிரி தன்னுடைய உயிரை விடலான்னு போகும்போது முருகான்ற ஒரு வார்த்தையை சொன்னதற்காக வந்தார், உயிரை தாங்கி பிடித்தார், ஓம் என்ற பிரணவத்தை எழுதி திருப்புகழை எழுத வைத்தார். அப்பேற்பட்ட அந்த முருகப்பெருமான் பாருங்க, பாவமா செஞ்ச அந்த அருணகிரிக்கு அருள் புரிந்த அந்த முருகப்பெருமான் உங்களுக்கு அருள் புரியாம இருப்பாரா? போங்க திருச்செந்தூருக்கு போய் 48 நாள் விரதம் இருங்க. 48 நாள் விரதம் முடிச்சு பாருங்க, உங்களுடைய குழந்தை நிச்சயமாக பேசுவான் அப்படின்னு சொல்றாங்க. நேரா திருச்செந்தூருக்கு போயிருக்கா? திருச்செந்தூருக்கு போயிருக்கீங்களா? திருச்செந்தூருக்கு போயிருக்கீங்களா? இப்ப நிறைய பேர் போயிருப்பீங்க. கண்டிப்பாக போகக்கூடிய ஸ்தலம் திருச்செந்தூர். ஏன்னா சூரபதுமனை வதம் செய்த இடம் இல்ல, திருச்செந்தூர்ல வதம் செய்த திருச்செந்தூர் நிறைய பேர் போயிருக்கீங்கல்ல. பக்கத்திலே மணவாடுன்னு ஒரு இடம் இருக்கு, போயிருக்கீங்களா? போயிருக்கீங்களா? நிச்சயமாக பார்க்கக்கூடிய இடம் மணவாடு என்று சொல்லக்கூடியது. ஏன்னா எல்லாரும் சூரபதுமனை வதம் செய்தது திருச்செந்தூர் அப்படின்னு நம்மளாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். கிடையாது. சூரபதுமனை வதம் செய்தது பக்கத்துல இருக்கக்கூடிய மணவாடு அப்படிங்கிற இடத்துலதான் சூரபதுமனை வதம் செய்த இடம். நிச்சயமா அந்த இடத்துல நம்ம போய் பார்க்கணும். ஆமா, அங்கேதான் வந்து கடல், ஒரே கடல் தானே. ஆனா மணவாடுல போய் பாருங்களேன், 2 கடல் இருக்கும். ஆண் கடல் பெண் கடல் அப்படின்னு இருக்கும். அலை அதிகமாக வரக்கூடியது ஆண் கடல், அலை அமைதியாக இருக்கக்கூடியது பெண் கடல்னு சொல்லி வகுத்து வச்சிருக்காங்க இங்க. அப்பேற்பட்ட இடம் பக்கத்துல இருக்கு. கண்டிப்பா நிச்சயமா திருச்செந்தூர் போறவங்க அங்கேயே போய் பார்த்துட்டு வாங்க. இந்த திருச்செந்தூர்ல போன உடனே முதல்ல போய் நம்ம கடல்ல குளிப்போம் இல்லையா? கடல்ல குளிச்சுட்டு அதுக்கப்புறம் 4 கிணறுல குளிப்போம். இந்த 4 கிணறுல குளிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒண்ணு இந்த ஈரத்துணியோட அப்படியே போய் திருச்செந்தூர்ல முருகனை வணங்குவோம். ஈரத்துணியோட போய் எந்த தெய்வத்தையுமே வணங்க கூடாது, அது ஒரு வழக்கம் இருக்கு. அதே போல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஈரத்துணி இருக்குல்ல, ஈரத்துணியில போனா வந்து நிறைய மாறிடுச்சு திருச்செந்தூர்ல. முன்னெல்லாம் சுலபமா போனோம் அப்படின்னா உடனே சாமியை கும்பிட்டு வந்துடலாம். ஆனா திருச்செந்தூர்ல இப்ப அப்படிலாம் கிடையாது, நிறைய மாறிடுச்சு. திருப்பதி மாதிரி ஒவ்வொரு இடமா ஒவ்வொரு அறையா அடைச்சு அதுக்கப்புறம் அவங்க கொண்டே விடுறாங்க. இன்னொரு சிறப்பு திருச்செந்தூருக்கு என்ன அப்படின்னா, எல்லா கோவில்கள்லையும் படிக்கட்டு மேலே ஏறி போய் தான் தெய்வத்தை வணங்கக்கூடிய நிலை இருக்கும். ஆனா திருச்செந்தூர் போயிருக்கீங்களா? திருச்செந்தூர்ல எப்படி இருக்கும்? நீங்க கிழக்கு பக்கமா போனாலும் சரி, மேற்கு பக்கமா போனாலும் சரி, எந்த திசையில போனாலும் முருகப்பெருமானை எப்படி போய் வணங்குற மாதிரி இருக்கும்? கீழே இறங்கி படிக்கட்டு வழியா கீழே இறங்கி போய்தான் முருகனை வணங்குறது போல இருக்கும். ஏன் திருச்செந்தூர்லயே அப்படியேப்பட்ட ஒரு அமைப்பு அப்படின்னா, தன்னை வணங்கக்கூடிய பக்தர்கள் இறங்கு முகமாக வந்து என்னை வணங்கினாலும் கூட என்னை வணங்கி திரும்பி செல்லும் பொழுது ஏறு முகமாக வாழ்விலே என்றும் உயர்வாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் முருகப்பெருமானுடைய திருச்செந்தூருடைய ஆலயத்தில் அப்படி அமைச்சிருக்காங்க. அப்பேற்பட்ட சிறப்பு திருச்செந்தூருக்கு நிறைய சிறப்பு இருக்கு. இந்த திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய சிலையாகப்பட்டதை கடத்தி சென்று அந்த கடலிலே போட்டு அந்த கடலில் இருந்து முருகப்பெருமானே கண்டுபிடிச்சு அந்த கொண்டு சிலையை வச்சாரு அப்படிங்கிறதெல்லாம் நிறைய கருத்துக்கள் இருக்கு. அப்பேற்பட்ட அந்த திருச்செந்தூருடைய 48 நாள் விரதம் இருந்து என்னாச்சு, 48வது நாளும் வந்தது.
ஆனா குழந்தை பேசவே கிடையாது. அப்பதான் அந்த தாய் தந்தையர் பார்த்தாங்க. 48 நாள் விரதம் இருக்க சொன்னாங்க. விரதம் இருந்தோம். 48வது நாளும் வந்துச்சு, குழந்தை பேசல. இனிமேல் இந்த உயிர் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு கடலிலே மூழ்கி இறக்கலாம்னு போகும் பொழுது இந்த குழந்தை இருந்தது பார்த்தீங்களா, 5 வயசு குழந்தை. இந்த 5 வயது குழந்தையின் தோளிலே ஒரு கரம் வந்து தொட்டதும், ஒரு கை வந்து தொடுது. தொட்ட உடனே குழந்தை திரும்பி பார்க்குது. திரும்பி பார்த்தா அதே 5 வயது உடைய ஒரு சின்ன குழந்தை. இந்த குழந்தைக்கு 5 வயசு, பின்னால இருந்து தொட்ட அந்த குழந்தைக்கு 5 வயது. திரும்பி பார்த்தா அந்த குழந்தையினுடைய கையிலே ஒரு பூ. அந்த பூவை காட்டி இந்த குழந்தையிடம் அந்த குழந்தை கேட்டதா, இது என்ன என்று. என்னன்னு கேட்ட உடனே அந்த குழந்தை என்னன்னு சொல்லும். பக்கத்துல இருந்த தாய் தந்தையர் கண்ணீர் மல்க நின்றார்களாம். ஏன், என்னுடைய குழந்தை பேசாதே, இந்த பேசாத குழந்தையிடம் அந்த குழந்தை இது என்னன்னு கேட்டா அது என்னன்னு சொல்லும் அப்படின்னா தாய் தந்தையருக்கு எவ்வளவு ஒரு மன வருத்தம் இருக்கும். பேசாத குழந்தைகிட்ட போய் உன் பேர் என்னன்னு கேட்டா எப்படி இருக்கும், சொல்ல முடியுமா? அதனால அப்ப கண்ணீர் மல்கி நின்ற தாய் தந்தையர் அதிரும்படியாக சொன்னதாம் அந்த குழந்தை அது ஒரு பூ என்று. கண்ண பாருங்க, பெற்ற தாய் தந்தையருக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் அந்த இடத்துல. பேசாத ஒரு குழந்தை 48வது நாள் அது ஒரு பூ என்று சொன்னதா. அந்த 5 வயது குழந்தை திருச்செந்தூரிலே நின்ற முருகப்பெருமான் மீது பாடியது கந்தர் கழிவென்பா என்று சொல்லக்கூடிய ஒரு நூலை நமக்காக 5 வயதிலே பாடியது என்றால் குமரகுருபர் என்று சொல்லக்கூடியது சாதாரண விஷயமா? அப்பேற்பட்ட அந்த முருகப்பெருமானுக்காக இந்த இடத்துல எப்படி காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, கொஞ்சம் விட்டு விட்டு போராட உள்ளத்தில நீதானே எப்படியும் பேரானே உள்ளத்தில நீதானே எப்படியும் பேரானே ஒரு நந்தவன பூதானே ஒரு சந்தனமே முத்துமணி மாலை ஒன்னை தொட்டு தொட்டு தாளாட்ட நிலவ மூடுமா மவுசுதா குறையுமா பேசப்பட்டு வந்த பாசத்தோடுக்கு ஆசைப்பட்டு தந்த ராசாவே வாக்கப்பட்டு வந்த வாசமலரே வண்ணம் கலையாத ஓசாவே தாழம் பூவில வீசும் காத்தில வாசம் தேடி மாமாவா மணி மால உன்னை தொட்டு தொட்டு தாளாட்ட வெக்கத்தில சேல கொஞ்சம் விட்டு விட்டு போராடு காலிலே போட்ட மிஞ்சினா காதில பேசுறீ கழுத்துல போட்ட காளிதா காவியம் பாடுதே வெற்றி சுட்டியாடு முச்சத்தழகில் பொட்டு வச்சதாறு நீதானே மரப்பூ மஞ்சப்படுமா பக்கத்துணையாள் நீதானே ஆசை பேச்சில பாதி மூச்சில நேசம்
கையில சேரலே கொஞ்சம் நெஞ்சு விட்டு போராடு உள்ளத்திலே நீதானே உத்தமரும் நீதானே ஒரு நல்லவனே புது சந்தனமும் நீதானே ஒரு நந்தவனம் நீதானே புது சந்தனமும் நீதானே. கோவிலுக்கு முருகப்பெருமானுடைய ஆலயம் நிறைய ஆலயங்களுக்கு நம்ம போயிருப்போம். போறோம். ஏன்னா முருகப்பெருமானுடைய ஆலயங்கள் எத்தனை ஆலயங்கள் இருந்தாலும் தனிப்பட்ட வகையாக படைவீடுகளாக வகுத்து வச்சாங்க. நிறைய. ஆமா, 6 படைவீடாக வகுத்து வச்சாங்க. திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, தணிகைமலை, பழமுதிர்ச்சோலை அப்படிங்கிற 6 படைவீடுகளாக முருகப்பெருமானுடைய படைவீடுகளை வகுத்து வச்சாங்க. இதில் அதிகமாக மாலை போட்டு நம்ம எந்த கோவிலுக்கு போவோம் அப்படின்னா பழனிக்கு தான் அதிகமாக நம்ம எல்லாம் மாலை இட்டு போவோம் இல்லையா? இந்த பழனிக்கு போகும்போது அதிகமாக பக்தர்கள் உன்னை சுமந்துக்கிட்டு போவாங்க. என்ன சுமந்துக்கிட்டு போவாங்க? காவடி சுமந்துக்கிட்டு போவாங்க. ஏன் இந்த பழனியிலே இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு நம்ம எல்லாம் காவடி சுமந்துக்கிட்டு போறோம்? அதுக்கு என்ன காரணம்? காரணம் இருக்கு. ஏன்னா முதலாக அங்குதான் முருகப்பெருமானுக்கு அரோகரா அப்படிங்கிற வார்த்தையை சொன்னாங்க. ஏன்னா அரோகரா அப்படிங்கிற வார்த்தை முதல்ல சிவபெருமானுக்கு உண்டான வார்த்தை. சிவபெருமானுக்கு சொன்ன வார்த்தையை முருகப்பெருமானுக்கு ஏன் சொன்னாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் இருக்கு. ஏன்னா இடம்பணி என்று அண்ணே கொஞ்சம் அமைதியா இருந்தே அண்ணே. இந்த இவர் யாரு? இடம்பனாகப்பட்டவன் என்ன பண்றாரு? சிவகிரி, சக்திகிரி அப்படிங்கிற 2 மலைகளை தன்னுடைய தோளிலே சுமர்ந்து கொண்டு வருகிறார். பொதுவாகவே நம்ம பாரமான போர்ல சுமந்து வந்தோம்னா என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் இறக்கி வச்சு கொஞ்சம் இளைப்பாறுவோமா இல்லையா? அது மாதிரி இளைப்பாறுவதற்காக என்ன பண்றாரு? தான் சுமந்து வந்த 2 மலைகளையும் காவடி போல சுமந்துக்கிட்டு வர. அப்படி காவடி போல சுமந்து கொண்டு வந்த மலையை இறக்கி வைக்கிறாரு. இறக்கி வைக்கும் சமயத்திலே முருகப்பெருமான் பழத்துக்காக கோச்சுக்கிட்டு 2 மலையில ஒரு மலையில வந்து உட்கார்ந்துட்டார். ஒண்ணு சிவகிரி, மற்றொன்று சக்திகிரி. 2 மலையை கொண்டு வந்து வச்சாரு. இந்த 2 மலையில முருகப்பெருமான் எந்த மலையில உட்கார்ந்தாரு? சக்திகிரியா சிவகிரியா? சக்திகிரியா சிவகிரியா அப்படிங்கிற 2 மலை இருக்கு. சக்திகிரி கை தட்டலாமே. உள்ளூர்கானே உள்ளூர்காரன் சக்திகிரி அப்படிங்கிற சக்தியினுடைய மலையிலே அந்த அளவுக்கு கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. சக்திகிரி அப்படிங்கிற சக்தியினுடைய மலையில ஏறி முருகப்பெருமான் அமர்ந்தார். பொதுவா நம்ம பொருளை ஒருத்தவங்க அபகரிச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சா என்ன பண்ணுவோம்? உங்கள்கிட்ட போய் சண்டை போடுவோமா இல்லையா? அதுபோல என்ன பண்ணா? இடும்பனாகப்பட்டவன் வைத்த மலையிலே முருகப்பெருமான் ஏறி அமர இடும்பனுக்கும் முருகப்பெருமானுக்கும் அந்த இடத்துல சண்டை வருது. சண்டை வரும்போது முருகப்பெருமானாகப்பட்டவர் வெற்றி அடைகிறார். இடும்பனுடைய மனைவி இடும்பி என்ன பண்றாங்க? ஐயா, என்னுடைய கணவன் மிகப்பெரிய வீரன், ஆனா சாதாரண ஒரு சின்ன பிள்ளையிடம் தோற்றுவிட்டான் என்றால் அவனுக்கு மிகப்பெரிய இழிவாகும், அதனால அவனுக்கு ஒரு பெருமையை நீங்க கொடுக்கணும் அப்படின்னு இடும்பி என்று சொல்லக்கூடிய ஒரு முருகப்பெருமானிடம் கேட்ட வரத்துக்கு இணங்க. அதனாலதான் இன்னும் பழனியில இடும்பனுக்கு கோவில் உண்டு தெரியுமா? போயிருக்கீங்களா? போய் கும்பிட்டு இருக்கீங்களா? இடும்பனுக்கு பழனியிலே இடும்பனுக்கு ஒரு கோவில் வச்சு காவடி சுமர்ந்து கொண்டு முதல்ல இடும்பனாகப்பட்டவனை வணங்கிட்டு அதுக்கப்புறம் தான் எங்க போவோம்? மலையில ஏறி முருகப்பெருமானை போய் வணங்குவோம். இந்த பழனிக்கும் நிறைய சிறப்புகள்லாம் உண்டு. அப்படியே பேசிக்கிட்டே இருந்தோம்னா இன்னைக்கு முழுக்க நின்று நான் பேசிக்கிட்டே இருப்பேன். ஆமா, அப்படிப்பட்ட முருகப்பெருமானுக்காக தான் இந்த இடத்துல காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த அரோகராவுக்குலாம் சொந்தக்காரனை எப்படி மனசுக்குள்ள அரோகரா அரோகரா மிருதங்கம் மருதங்கம் சங்கம் தமிழ் சங்கம் பூங்குயில் பண்பாடுது உன்னை கண்டு பூமியும் நின்றாடுது. தமிழ் சங்கம் பூங்குயில் பண்பாடுது உன்னை கண்டு பூமியும் நின்றாடுது. கால்வழி
பூவில் விழுந்து விட்டேன். தூக்கி நிறுத்த வந்தேன் தொட்டவுடன் தோளில் விழுந்து விட்டேன். கோடி தெளிந்த பின்னும் கால் வழிக்கு பூவில் விழுந்து விட்டேன். தூக்கி நிறுத்த வந்தேன் தொட்டவுடன் தோளில் விழுந்து விட்டேன். பொண்ணுக்குள்ளே கப்பம் விட்டேன், பெண்ணுக்குள்ளே என்னை கண்டேன். உண்மை சொல்லி சொல்லி என் பேரினை நான் மறந்தேன். மனதங்கம் இருதங்கம் மருதங்கம் சங்கம் தமிழ் சங்கம் பூங்குயில் பந்தாடுது. உன்னை கண்டு பூமியும் நின்றாடுது. காதல் பிறந்து விட்டால் பெண்மை அதை காட்டிக் கொடுப்பதில்லை. பூக்கள் திறந்து கொண்டால் பண்டுக்கெல்லாம் போலை வரைவதில்லை. காதல் பிறந்து விட்டால் பெண்மை அதை காட்டிக் கொடுப்பதில்லை. பூக்கள் திறந்து கொண்டால் பண்டுக்கெல்லாம் போலை வரைவதில்லை. சொல்லிவிட்டால் துக்கம் இல்லை, வெட்கப்பட்டால் சொர்க்கம் இல்லை. நான் கண்ணால் சொன்னால் பாவம் தன்னாகி புரியவில்லை. முனதங்கம் இருதங்கம் மருதங்கம் சங்கம் தமிழ் சங்கம் பூங்குயில் பந்தாடுது. உன்னை கண்டு பூமியும் நின்றாடுது. அள்ளித்தழும் பள்ளி குயிலே அள்ளித்தழும் பள்ளி குயிலே முத்தங்கள் சங்கங்களை பண்பாடிருப்பேனே. அங்கம் உனதங்கம் இருதங்கம் மததங்கம் சங்கம் தமிழ் சங்கம் பூங்குயில் பண்பாடுது. உன்னை கண்டு பூமியும் நின்றாடுது.